கவலையாக கிடக்கு. நீ எப்போ வர வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களா பார்த்தா ஒரு இதாக மாடலாக அப்படி இப்படி தான் திரிவாங்க. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு இப்படி போகிறீங்க சிரிப்பாக கேட்குறப்ப சந்திப்பா பாய் கவனம் போட்டுவாங்க. விடை கொடு உயிரே கண்ணீரின் பயணம் இது. இந்த ஃப்ரிட்ஜின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் தண்ணி எடுக்கிற கணிக்காத தேவையில்லை. இந்த யூசி இந்த வாட்டர் இஸ் கம்மிங் நவ். எது எப்படிக்கா பந்தயமா இதுன்ற சரியான செட்டிங் என்ன? இந்த ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமா? நான் சமைச்சிட்டு குளிக்க போன அப்புறம் எதுவும் செஞ்சீங்களா கறியை வீட்லேயே? இந்த நீத்துக்கே ஆச்சு இல்லை அதோ நீ பாட்டுனதான் முட்டை உடைச்ச கட்டாயம் இந்த முட்டை உடைச்சது இந்த மனசியாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக உங்களுக்கு சமைக்க தெரியும் தானே? ஏன்னா ஏதோ ஒரு கைப்பக்கம் இருக்குடாப்பா. இப்போ நீங்களும் இத்தாலி இப்போ நிற்கலாம் வேலை அனுப்பிவிடுவோம். உங்கள் ஆறு அம்மாவையும் படிகளையும் வேணுமெண்டா உங்களோட விதுவையும் அனுப்பிவிடுவோம். இல்லை அவளை சாப்பிட பண்ணி போட்டு தானேங்க நான் சாப்பிட்றேன். ஓ என்ன கூட கதை நான் போட்டுக்கொண்டே தீத்தி போட்டு வந்தால் நான் சாப்பிட்றேன். நான் வந்து போய் கொண்டு போய் எல்லாம் மேலே தீத்தி விட்டுப்பேன். அதுக்கு மீன் போய் கொஞ்சம் குறைவாக கிடக்கு. ஆண்டா நான் ஒரு பழமொழி ஆரம்பிக்க நீ முடிச்சு ஆறுன கஞ்சி ஆற்றுல போட்டாலும் சேத்துல போடு சந்தையானாலும் கசையை கட்டு சாப்பாடு காணாட்டி போட்டு மனைவி அமைவதெல்லாம் கொடுத்து வைத்து ஆறுரா கடவுள் கொடுத்து. ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம். அது மாமா அமைவதெல்லாம் காலம் செய்த கோலம். சேவலை கேட்குறேடா கோழி என்று பொதுவாக தான் கேட்குறேன். கோழி கொக்கரிக்கும் சேவல் கூ சஜிபிட்ட கேட்டு வேண்டாம். நீ சஜிபிட்ட கேளு கோழி கொக்கரிக்கும்னா இன்று சாப்பிடுவேன் நான் இங்கே உனக்கு அவ்வளோ ஆசை நான் தின்னக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. வர வேற நீங்கள் சரி. அப்போ வந்து இப்போ தெரியும் தானே இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக வெளியில் போகிறது இல்லைண்ணா. அதால் வந்து வீட்டை நின்று தான் பந்தலா புது வீடு புது புது நேற்று முன்னே மொட்டை அடிச்சுனா சொன்னீங்க. ஆறுதா சொன்னேன் வளர்ந்துட்டு என்னண்டு என்ன கொண்டு வந்தக்கா உண்மையாவா? அப்போ நம்பிட்டாங்களா? நான் ஜோக்கா சொன்னதை பூரா உண்மையினே நம்பிட்டாங்களா? எந்த பைபிள் எழுதி இருக்குது வேதக்காரன் மட்டும் அடிக்கக்கூடாது? 384 பக்கம் 3ஆம் லைனில் தொங்கலில் கிடக்கு. 384 பக்கம் பெரிய புத்தகம் தானே அது. அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன சமையல் செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கோம் தம்பி. என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் இவ்வளோ விலை கொடுத்து எடுத்த காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து அடிக்கடி திறக்கப்படாது ரைட். ஸோ வந்து என்ன செய்யணும்டா இந்த ஃப்ரிட்ஜின் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் தண்ணி எடுக்கிற கணிக்காத தேவையில்லை. இந்த யூசி இந்த வாட்டர் இஸ் கம்மிங் நவ். அதுதானா சினாஃப். இதுக்கு ஜூஸ் அடிச்சு ஊற்றி வைக்கலாம். அது உனக்கு பிடிச்ச ஜூஸ் என்ன பிடிக்கா? இல்லை எல்லோரும் பொதுவானது தான் எனக்கு பிடிச்சி வைப்போம். மேங்கோ ஆரஞ்ச். ஆனால் இது கூழ் குறைவாக கிடைக்கு. செட் பண்ணணும் போல இது மேலே அதுக்கு கொஞ்சம் எப்படி வரும்? இது என்ன அப்போ ஒரு ஆள் தான் 2 வேலை இது அடிதானே அவ்வளோ ஒரு 9-10 பேர் 2 வேலையுமா போல கிடாப்பா. ஆனால் இது வைஃபைலேயே கனெக்ட் பண்ணலாம். வைஃபை குறியீடு இருந்தால் இதில் வைஃபையில் கனெக்ட் பண்ணி போட்டுலாம் செட் பண்ணலாம். அது சரி. இதே பிஞ்சிருந்த ஒரு தண்ணி தண்ணி மேலே இருந்தது. அப்போ எங்கே வாங்குது? இதுதான் இப்போ தண்ணி வாங்கலே. அப்போ நான் என்ன கிடக்குன்னு அதான் கூழ் இல்லை என்ன கூழ் காணாதே சில குட்டி. அப்போ இது ஏதோ இதுக்குள்ள எப்படி வருது அங்கே? இதுக்குள்ள எப்படி அங்கே வருது? கனெக்ஷன் தானே வயர் கனெக்ஷன் தானே. அப்போ இங்கேருந்து வரலையோ? இந்த இதயத்துலேயே இந்த மூளைக்கு 29 யோசிக்கிறீங்க. பம்பிங் தானே ஏதோ செட் பண்ணலாம்னு நிற்கிறேன். ஏதோ இல்லைண்டா இது வரக்கூடாது. இது கதவை திறந்து விடக்கூடாது. நான் உள்ளே நிற்கிறேன் பூட்டி விடுறியா? செட் பண்ணிட்டு
குந்துங்க வார் இதை கலெக்டாக தான் குந்தலா இப்போ கதை இதை பட்டனோட வேலை செய்யலையாப்பா டச் பட்டன் நானே இது புரியும்பாரு புரியும் எப்படி செய்யக்குள்ள செய்யாட்டி வேலை இல்லை இவரு அது அப்படியே அட நீ நான் செய்யதான் பாய்ந்தேன் ரைட் அது சரியா இந்த கீழே கிடக்கு அது சரி அது அமர்த்த வேலை செய்யலையா ரைட் நான் விளாங்கிட்டு விஷயமா விளங்குனா சரி இதை வந்து என்ன செய்ய பண்ணாங்க அதாவது நம்ம ப்ரீஸ் உங்களுக்கு கூல் அதிகமாக வேண்டாம் மைனஸ்லேயே மெட்டீரியல் ஆகணும் மைனஸில் விடுவோம் கட்டியாக வரும் மூன்றில் தான் விடுவானு மூணுல வரும் இது ஃப்ரிட்ஜ் இல்லை தானே அப்படியே நீங்களும் சாதாரணமான ஒரு ஆள் இல்லையா ஆள் கம்பெனியில் வேலை ஜாமுதல் நெசிச்சு விளையாட நல்லா இருக்கு சத்தம் கேட்குது அப்போ அதனால் நான் வந்து இது வீணை வாசிக்கிறேன் இதை நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ ChatGPT-யில் கேட்போம் எத்தனை நிற்கும் செட்டிங்கு உண்மை உண்மை என்ன போனங்க வேணுங்க சொல்கிறேன் கதவுலையே கண்டுபிடி திறந்து போடக்கூடாது அதுவிட்ட கொடுத்தா எப்படி கேட்பான் அந்த ChatGPT-யில் அது எப்படி கேட்பான் இதுண்ட சரியான செட்டிங் என்ன ஓ ஆனால் அதை சொல்லுமா அப்படி என்ன ஸ்ரீகேஷ் அவன் மவுண்ட் அவனும் கிடக்கலாம் ஆ இதில் ஒரு 6-7 வகையான சாக்லேட் இருக்கு இவனுக்கு கொஞ்சம் மித்தாலி பாசை பழைய கொடுங்க அதுதான் அடுத்தது நிறையில பழைய கொடுங்க கொஞ்சம் நாடுக்கு எப்படி சாப்பிடுவோம் ரைட் இத்தாலி பாசை பழைய அம்மா இங்கிலீஷ் படிக்க போகிறேன் போயிட்டா பாருங்க 2 மாதத்துக்குள்ள இப்படி கதைக்கிறேன் இங்கிலீஷா இத்தாலி முக்கியம் இத்தாலி கிட்ட வேற போகிறீங்க நான் இங்கே சுவிஸ் டச் அப்புறம் நீங்கள் 2 மாத கோர்ஸ் நாங்கள் போகும் வரைக்கும் படிப்பிக்கிறோம் டச் அப்புறம் இங்கிலீஷ் நான் சுவிஸ் தாரு ஆங்கிலேயன் உண்மையாக இங்கிலீஷ் காய்ச்சா ஒரு விலாசம் மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்ல படிச்சியாலே அம்மா அப்பா இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சா இப்படி கதைப்பு இருந்தீங்க சரி கதைக்கு தெரிஞ்சா இப்படி கதைப்பு இருந்தீங்க ஃபுல்லாக இங்கிலீஷாக தான் இருக்குது சரி இந்த ஐஸ் மேக்கர் ஒன்றுலே இருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ ஐஸ் மேக்கர் ஐஸ் மேக்கர் இப்போ அதான் எடுத்து கடிச்சு சாப்பிட்றேன் ஆ நீங்கள் பாட்டு வேணும் நான் இப்போ ஐஸ் எடுத்து பார்க்க போகிறேன் இங்கே இதுக்கு ஆ இதுக்கு உடைஞ்சு உடஞ்சிடும் கொஞ்சமாக இருக்கும் நான் அது பெரிய கட்டியா சின்ன கட்டி அது நான் பெரிய அடியா இது சின்ன கட்டி இந்த இந்த ஆசை ஜாப் கழுவு ஐஸ் கறிய ஆ கழுவு ஐஸ் மேக்கர் ட்ரெயில் அடியாக ஒஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாக கட்டியாக இந்த ராசம் இங்கே பேங்க் விளையாட்டு நாங்கள் பிறகு ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்று போடுவோம் தனியாக ஆளையில் கணக்கை காட்டையில் ஊருப்பட்ட ஐஸ் கட்டியில் பேக் கொடுத்துட்ருவேன் ஆ நீங்கள் வெக்க காலத்துக்கு இதை எடுத்து கரைச்சி குடிக்கலாம் யூஸ்வல் பாடிக்கில் பாட்டமில் வாங்க தெரியும் ஏசியிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து என்ன மோட்டர்லேருந்து சகலம் அந்த மாதிரி விலை இது இந்த மாதிரி கரண்ட் காசுகளை பார்த்துட்டு நான் வீட்டை விட்டு ஓட போனேன் ஆ அடுத்த வாரம் பண்ணிக்காது அதுதான் என்ன ஆ தண்ணி அங்கேருந்து தான் வருது ஐஸ் கட்டி தான் இங்கேருந்து வருது எங்கே தண்ணி எங்கேருந்து வருது ஐஸ் கட்டிக்கு தண்ணி அங்கே இருந்து தான் எடுத்து கட்டி ஆகுது ஓ ஆனால் இதுக்கு தண்ணி விட இல்லை நாங்கள் அதில் இருந்து தான் நடக்குது கூல் தண்ணி எங்கே வருதோ அதே மாதிரி தண்ணி இது போகும் அதுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு தண்ணி குறைஞ்சு வரலன்னு தண்ணி கடையில் பார்த்தேன் ஐஸ் அப்படியேண்ணா பட் உங்களுக்கு இதெல்லாம் பிளாங்குமே சும்மா வேறு தான் பிரான்ச்சில் இருக்கிறேன்
நான் சொன்னீங்க இதுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் அப்போ கீழே வந்து கொட்டு போடுறேன் அப்படி நீ அதான் இதுக்குள்ள தண்ணி ஊற்றுக்கலாம் ஒளினே நாங்கள் ஊற்றலாம் சொல்ல இருந்தது அக்கினி மாறி ஊற்றிட்டு ஆனால் இந்த தண்ணி இந்த கூழ் காணாதேடாப்பா இப்போ பவுண்ட்ரி ஆகும் ஒரு வாரம் பவுண்ட்ரி தேங்காய் அக்கினி சாப்பாட்டை போடுவார் டக்கம் அக்கினி சாப்பாட்டை போடுற காட்டுங்க ஒரு கார் மட்டும் வாங்கம்மா வாங்க அடுப்பு இல்லை அடுப்புக்கா ஆ சாக்லேட் முட்டையை கவனிச்சு போட்டுருங்களா பிரான்ஸ் நோனான்னு இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதா நீங்கள் உடம்புக்கு நலமானதை மட்டும் செய்யுங்க நீங்கள் நலமில்லாத ஒன்றும் செய்யாங்க நீங்கள் பப்பாசோளம் சாப்பிடுங்க அப்பிள் பழம் சாப்பிடுங்க பலாப்பழம் சாப்பிடுங்க பச்சரிசி சாப்பிடுங்க இந்த தண்ணி காலமை புதுசாக விட்டதா இரவு விட்டதா நம்மளோட சாப்பாடு அக்கினி கூட சாப்பாடு போடு போடுவோம் என்ன டிஷ்ஷாக செஞ்சுருக்கிறீங்க கொஞ்சம் போடுங்க என்ன ஹரின்னு கேப்ப வாழை மீன் பொரியல் ஆளை சாப்பிட போக சொல்லுவோமா வேலை செய்கிற ஆளை அம்மா நான் படிக்குது சத்தம் கூட ஆடு எனக்கு இடியப்பம் தானே சரியா கேட்டேன்னா அக்னிக்கு இடியப்பம் இருக்கா அப்புறம் என்ன அதை கொடுத்துவோம் இது வந்து நீத்துக்க பதக்கல் மக்களே இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு சின்ன சிக்கலாயிட்டு அக்னி வந்து குத்தரிசி சாப்பிட்றான் இல்லை அதாவது காலங்காலமாக எங்களோட பரம்பரை மூதாதையர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு வந்த ஒரு குத்தரிசி அதை வந்து அக்னி சாப்பிட்றான் இல்லை அப்போ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ எங்களில் ஒரு 10 பேர்னா எங்கள் 10 பேருக்கு குத்தரிசியும் அக்னிக்கு தனியாக வெள்ளை அரிசியும் போட வேண்டிய ஒரு சிரமத்துக்கு எங்களை அக்னி வந்து உள்ளாக்கியிருக்கிறார். அப்போ அது பிரச்சனை இல்லை, அது சிரமம்னு சொல்லலாம், நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம். இவ்வளோ காலம் எங்கள்ட அம்மா அதை செஞ்சு கொடுத்தவா வந்து இவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க, அதில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களோட அட்வைஸை வந்து கொடுங்க அக்னிக்கு. எப்படின்னு சொன்னால் குத்தரிசியில் உள்ள பயன்களை சொல்லுங்க. அது உதாரணமாக்கா நீங்கள் ஒரு பயன் சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. இந்த வரக்கூடாது பதில். ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமா? ஆமைக்கு அதுவும் தெரியாதுக்கா, அதுவும் தெரியாது. அதை மற்ற ஆமைக்கு வேக ஓட தெரியுமா? இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? பையன் அது தெரியல, அப்போ அது தெரியல. அப்போ அது படித்தீங்களா? ஆட்டுக்கு எத்தனை கால்? சரி, மாட்டுக்கு எத்தனை கால்? இது வில்லாங்கம். வில்லாங்கத்துக்கு நிற்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இது ரைஸ் குக்கர் ஸ்டில் ஒர்க்கிங்கா? ஒரு அரிசி போட்டுதாங்க, அரிசி அரிசி போட்டீங்க போட்டுதா? இடியப்பத்தியா பிடிக்கலாம், அது பலதான் இல்லை. அடி உனக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு செக்கிங் ஒன்று கொடுத்து பார்த்தது ஒன்று, நீ வந்து சாப்பிட வைப்ப வந்து நீ ஒரு காரணம் சொல்லு. இப்போ பாரு, இப்போ உண்மையாக நான் வந்து தீட்டுற அரிசி நான் சாப்பிட்றது குறைவு, ரைட்? ஆனாலுமே காய்ச்சிட்டாங்கன்னு சொன்னால் நான் வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி வெள்ளை அரிசியுமே அப்படித்தான், நான் வந்து சாப்பிட்ற குறைவு. ஆனால் நான் வந்து இல்லை வரும் அமர்த்தி பிடிக்கும். ஓ ஓ ஓ ஓ ஓ அடியும் சடையளப்பு தான் குறைவு. என்னது ஐஸ் கட்டி? அப்போ சாப்பிட்றது குறைவு. அப்போ வாழ்க்கையில் வந்து மனிதர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். என்ன ஆனால் இவன் குத்தரிசி சமைச்சா சாப்பிடவே மாட்டான். எல்லாத்தையும் சமாளிப்பான், இதை மட்டும் நான் சமாளிக்க முடியாது. அந்த தொண்டைக்குள்ளால போகுது இல்லை, குத்தரிசியே சமாளிக்கலாம் இருந்தால் நாளைக்கு ஒரு கல்யாணம் கட்டினா எப்படி சமாளிக்கலாம்? கட்டல கல்யாணம் தான். எத்தனை வயசு பிள்ளைக்கு? இப்போ 23, 22. ஆனால் கட்ட மாட்டேன், ஒரு குறைஞ்ச ஒரு 45 வயசு கட்டுறதுக்கு. அப்போ அந்த பிள்ளை இந்த வாழ்க்கை என்ன யாரு? உனக்கு 45 வயசு, ஓகே. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது? எந்த பிள்ளை? உன்னை கட்டப்போகிற பிள்ளை அது இங்கே இருக்கலாம், அதுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. படிவா கவனிங்கோ, அக்கனிக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அவன் நான் நிஜமான சிலோட எது காதல் சில இருந்தால் அவனுக்கு தெரியுமாண்டு, அந்த வகையில் இவனுக்கும் தெரியாதான். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியுமா?
உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா ஆத்தி அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லி ரைட் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாருங்க கொஞ்சம் பாருங்க எனக்கு இந்த இலையான கண்டா பிடிக்காது இதனால சீசன் இல்லையா பனங்காய்க்கு சீசன் இலையான இருந்தாலும் பெறக்கூடாடாப்பா அப்படின்னா கொட்டை ஹோம் வருது எனக்கு அக்னி ஒன்று செய்வோமா உனக்கு குத்தரிசி போட்டு நான் தித்தி விட்டா அப்படி செஞ்சோமா ஆ சரி உனக்கு குத்தரிசி அப்படி என்ன செய்யுது குத்தரி சாப்பிட அந்த பழக்கம் இல்லை பழகுது இல்லை எனக்கு பழகிக்கொள்ளுறா வாழ்க்கையில் இப்போ நீ இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் பழக்கம் இல்லை திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் என்ன போகிறா வெளிநாட்டு இருந்து பார்ப்பேன் சரி அடி வந்து அது இருந்து பார்க்க ரைவன்ற அது சாப்பிட்டு ட்ரை பண்ணுறதா இது குத்தரி என்ன செஞ்ச உனக்கு சாப்பிட அந்த தொண்டை கலவோ அது ஒரு கட்டி கொண்டு போகிற வாரிக்குள்ள அப்போ மூக்குக்குள்ள தொண்டைக்குள்ள வைக்கலாம் பிரச்சனை நடக்குது அதனால சரி வருது இல்லை நானும் ஆசையாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு சரியான முறையில் பழகுது இல்லை அப்படி என்று இல்லை இதை நீ பழக வேண்டிய ஒரு விஷயம் இது கட்டாயம் அதாவது உண்ட உடல் நலத்துக்கும் நல்லது அதை விட என்னடா இப்போ இது இது என்ன இது சம்மந்தமில்ல கதை இது நம்ம வீட்டை சீனா பிடிக்காது சமைச்சா நான் சாப்பிட்றோம் தானே இல்லையோ குத்தரிசி இங்கே வந்து நரிசை தெரியும் எங்கட கவிதாசை பாருங்க மட்டக்களப்பில் குத்தரிசியில் தான் அவன் அதுவும் சாப்பிடுவான் நீங்கள் ஒடியல் கூட கொடுத்தாலும் சரி கோழி புக்கையை கொடுத்தாலும் சரி குத்தரிசியை கொடுத்தாலும் சரி அரிசியை காய்ச்சாம கொடுத்தாலும் சரி 2வது ஸ்டார்டில் வந்து எங்கள் அம்மா வந்து தரல அப்புறம் அறிவு கூடி அப்புறம் சிக்கல் அப்போ அதால் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி இப்படி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அறிவு இல்லை கூடி உங்களோட குடும்பத்துக்கு அறிவு குறைவா எது சின்ன எப்படி இருந்தாங்க கால் இப்படி கிடந்தது இன்னும் வந்து அப்போ இடையில குத்தரிசி கொடுத்துருக்காங்க குத்து இல்லை வெள்ள வந்துடாது அப்படி சரி இப்போ நடந்து போச்சு இப்போ அரிசி ரெடியா சரி சோறு ரெடியா ஓகே அப்போ போடுவோம் ரைட் சொல்லுங்க நீங்கள் போடும் முதல்ல அது கொஞ்சம் ஆறட்டும் நீங்கள் அது போடுவோம் இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னா இந்த ஜன்னலை ஜாதகம் சொல்கிறேன் ஜன்னலை ஜாதகம் இல்லையான்னு பேர் அதுதான் விஷயம் இந்த வெளியால வரும் வெளியால தான் இல்லையான் உள்ளுக்கு வரும் ஏன்னா அதால் வேற பஞ்சு படம் தூரம் கூட இதால் பக்கம் ஏன் சிரிக்கிறீங்க ஓ நீங்கள் வேண்டாம் இதை சாத்திப்பாங்க இதை சாத்தி போட்டு முழு இல்லையா கலைச்சு அதான் விடுங்க கலைச்சு வராது பஞ்சு 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 இது பக்கண்டில் உள்ளட்டு கையாளி போட்டு எப்படியோ அதை விட இந்த இளையான எங்கேருந்து வச்சுட்டு வரும்னு தெரியாதா இந்த இளையான எங்கேருந்து வச்சுட்டு வரும்னு தெரியாது இல்லை இளையான நம்ம ஒருக்கா சேஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னா கலைச்சி விட்டோம்னு சொன்னால் அப்புறம் வராது என்ன பழக்கி இளையான கலைப்ப இப்படி ஊபர் தான் ஆச்சு ஊபர் ஊவர் இல்லை கூவர் அடிக்கடி திறதி ரைட் இங்கே இப்போ எங்கே எந்த ஹோப் எங்கே அது மூடி வச்சுக்கிட்டே போல ஓப்போஸ் ஆறாப்பா முட்டை உடைச்ச முட்டை வந்து உடைச்சிருக்காங்க ஆனால் புது முட்டை கட்டாயம் இந்த முட்டை உடைச்சது இந்த மனசியாக தான் இருக்கும் இங்கே முட்டையை பார்க்க போல வாங்கிடாங்க முழுக்க வெள்ளத்தோல் முழுக்க போயிட்டுது புது முட்டை சில கோதுடைய பஞ்சு படம் உண்மை காது புது சி அப்படி நீங்கள் போட்ட கதையில் கதைக்காக நீங்கள் போட்ட எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க ஓகே அறிவான முட்டையாகவும் கிடையாது அங்கே நான் எடுங்க அதுதாங்க பெண்ண நீங்கள் சாப்பிடுங்க ஹைலைடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏண்டா இளையான் ஃபுல்லா உதவே எனக்கு நீத்து கேட்கற விடையில அதுதான் மறந்து கம்பெனி நீங்கள் நிப்பாட்ட சொன்னது தானே அது அடுப்பில் கிடந்த அடியா விடையே இல்லை பிடிக்காத டப்படு பிடிக்குவார் இல்லை அது அடுப்பில் கிடந்த அடியா நாங்கள் 1935 ஹெல்பிங் வீடியோ செஞ்சாங்க அக்கா ஓ 1935 ஹெல்பிங் வீடியோ செஞ்சவங்களுக்கு ஃபோனில் சிம் இல்லாமலும் பேசலாம் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் கண்டுக்க கூடாது இது சோத்துக்குரியாக போய் காணில பார்க்குற சனம் என்ன யோசனை தெரியுமாக்க நீ உனக்கு மினக்கட்ட அந்த சமைச்சு தந்து அந்த அளவுக்கு நான் கேள்வி கேட்குறேன் நீ வந்து அப்படி கேட்காடி புள்ளி அந்த ஒரு அட்வான்டேஜ் வராது என்ன கரைச்சிடாப்பா எப்போதும் வந்து மீன் பொரியலுக்கு ஒரு பம்பாய் வெங்காயம் தான் இருக்கு அம்மா ஓய்
இதே யார் தந்து பிறகு இங்கே எப்படி 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 வரணும் எப்படி எப்படி வரணும் எப்படி மேலே மேலே தட்டு கொஞ்சம் பாரு ரைட் ஒன்றும் தட்டு எவனா கண்ணும் கூட போச்சு போல குத்தாசியை தின்னு தயார் செய்ய சொல்கிறேன் அதுதான் அதை பூட்டி கூட கொஞ்சம் புதுசாக இல்லை போட்டது விலங்குவா ஆமாம் அது இப்போ நான் நோண்டியா போண்டா இல்லை அது கொஞ்சம் டைட்டாக இன்னைக்கு நான் பூட்டையிலேண்டா இன்னைக்கு நான் பூட்டா மாட்டேன் என் கன்னத்தில் கை வைப்பேனே தவிர இந்த அன்னத்தில் கை வைக்க மாட்டேன் சொல்லுங்க வரும் இதை பூட்டி விடுங்க கொஞ்ச நாளைக்கா பூட்டி போட்டு பேனை போட்டுருச்சாமேங்கோ என்ன கேஸ் கொஞ்சம் பெஸ்ட் ஆகும் அவனம் பிடிச்சிருக்கான் வாரம் போகிறோம் இது என்னண்டா புதுசாக பூட்டினது பழைய இது கீட்டு இல்லை விஞ்சால் பக்கம் சரியான அப்போ வெக்கைக்கு வளையும் வந்து நீங்கள் உருட்டி பார்த்தீங்களா அந்த உருட்டி பார்த்தோடே தான் இந்த பிரச்சனை வந்துருக்குது ரைட் ரைட் இல்லை இல்லை உண்மை கதை உருட்டிக்க கூடாங்க இதை நீங்கள் இல்லை இல்லை உருட்டிக்க கூட நீங்கள் உண்மை கதை ஆனால் நேற்றுல நாங்கள் இல்லாமல் சரியா போகிறா இருந்துங்கண்ணே சரி பேச்சு சந்தோஷம் ஃபோன் வந்து அந்த அது முக்கியமான மீட்டிங் ஒன்று இருந்தால மீட்டிங் இருந்தாலும் ஒரு மெசேஜ் அது அதை பூட்டு நகையோட இதையும் பூட்டைக்குள்ள ஒரு கிலோவே ஒன்று வந்து வெங்காயம் பண்ணுவோம் இருக்கு நீ இருக்கிற அப்புறம் என் வெங்காயம் அது சரி சாப்பாடு சொல்கிறேன் உங்களுக்கு ஓ எனக்கு வேணாம் வெங்காயம் வேணாமா அப்போ சரி கை நான் இது போட்டுரு கலவரம் அப்படி கலவரம் ஓ பனியாக கடை சோறு அளவா போட்டு பார்த்து எடுப்போமா என்ன மீனுங்கோ சின்னட்டி பேரு என்ன நீத்துக்காயோ அங்கே நீ நீத்துக்காய நன்மைகள் தெரியுமா உனக்கு ஓ சொல்லுவா மண்டு முடி வளரும் லூசா உண்மைக்கா முதலாவது வீட்டுக்கு முன்னூறு கட்டுறடா முதலாவது நன்மை அதான் ரெண்டா சொல்ல வந்தான் சொல்லிட்டு ரெண்டா கோவையில் அந்த ரெண்டாவது நன்மை நீ சொல்லணும்னா நீ குத்தரிசி சாப்பிடுவோம் இல்லாட்டினா அந்த அறிவு வராது அங்கே கோப்பை என்கிட்ட இப்படியா என்ன மாங்காயோ அப்போ என்ன அவன் எடுத்துக்கொள்ள மீனா மீன் கறி இப்போ எனக்கு இந்த நடுவு கோட்டை இந்த மீன் பிடிக்காது வாழை மீன் வாமோ வாளியில் நடுமுறை உண்டா கொஞ்சம் கிட்ட ஆனால் ஆட்டை குழம்பு கொஞ்சம் கூட நிற்குமா கறிக்குள்ள அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கு ரைட் நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படி முட்டை இதை கூட பைஃபுடாச்ச அப்பி பைஃபுடாச்ச முட்டை அமர்த்திரு விளையாடு ஓடிடுவாடா உயிர் உயிர் முட்டை இது என்ன சாமான் குறுக்கையே கடைசி கொடுக்குங்க கறி ஓடினா அப்புறம் சிக்கன் என்னண்டு முருக்கங்காய் சாப்பிடுவோம் கட்டாயம் மூளை வளர்ச்சி ஆனால் என்ன பஞ்சு முருக்கங்காய் சாப்பிடு ஏ தோல் உடைக்கிறது சும்மா காந்து ஒன்று இருக்கும் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கு ம் டேஸ்ட்டாக இருக்கு வீரா இத்தாலியில் முருக்கங்காய் இருக்கா கிழமைக்கு ஒரு தமிழ் கறி இருக்கு யார் உண்டாரு கொண்டு வர இவ்வளோ தான் இது ஆ இதானே மூணு என்ன அரிசியை ஓ அரிசியோ ம் வேறங்கோ அருமையான சாப்பாடு நான் சமைச்சிட்டு குளிக்க போன அப்புறம் எதுவும் செஞ்சீங்களா கறியை வீட்லேயே இந்த நீத்துக்காய் இல்லை அதோட நிப்பாட்டினது தான் ஆ அதோட நிப்பாட்டினது நீத்துக்காய் கடைசியாகவே போயிட்டு மீன் கறி காய்ச்சி கொண்டு இருந்தாங்க உங்கள் அதுக்கப்புறம் இப்போ கதை விளாங்க நீங்கள் சமைச்சிட்டு ஓ அதான் நீங்கள் வந்து முருங்கங்காய் இனி மாற்றிடா கஷ்டம் நான் மீன் கறி காய்ச்சின அப்புறம் நீங்கள் நீத்துக்காய் அதான் அதான் கொஞ்சம் போடுவோம் சாப்பிடுவா அக்கு நீ ஒவ்வொரு நாள் இரவு படுக்க நினைச்சு கொண்டு படு நான் நாளை குத்தரிசி சாப்பிடணும் எனக்கு அது ஒரு பிடிச்ச உணவாக மாறணும்ண்டு பாட்டை விட போடுறான்
இந்த மூளைண்ட எல்லாமே மூளைக்கு சொல்லலாம் காலுக்கு ஆ இதுதானே நான் குத்தே சாப்பிட சொல்லி வா நீங்களும் கால் தான் இதுதான் அதுதான் மொட்டை சாப்பாடு போட்டு தட்டா போடுறீங்களோ ஆனால் உண்மையாக உங்களுக்கு சமைக்க தெரியும் தானேண்ணா ஏன்னா ஏதோ ஒரு கைப்பக்கம் இருக்குடாப்பா நல்லா இருக்கா எந்த கறி வச்சா நல்லா தான் இருக்கு இப்போ நீங்கள் இத்தாலி போக நிற்கலாதோ நிற்கலாம் ஆ நிற்கலாம் வேறு அனுப்பிவிடுவோம் வேறு உங்கள் யார் அம்மாவையும் படிகளையும் கவர்மெண்ட்டாக உங்களோட விதுவையும் அனுப்பிவிடுவோம் ஆ அது இருந்தால் சமைக்கவும் இல்லைடா ஓ உண்மை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு உடம்பை தேர்த்திடலாம் இதுக்கு வெங்காயம் மருந்து எடுத்து வந்து பாருங்க வெங்காயம் சாப்பிட மாட்டார் ஏன்னா நாங்கள் நகருக்கு தேவையில்லை நாளைக்கு கொஞ்சம் இருக்குங்க மீன் பொரியலுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு ஒன்றும் சொல்லல நல்லா தான் சொல்கிறது வார்த்தை வருது இல்லை என்ன மீன் பெரிய மீனா கிடையாது இன்னும் அது பெரிய விஷயம் அது இதை நம்ம கிழங்கு பண்ணிட்டாங்க சொல்லி வைக்காங்களே இருந்து மாடு வந்து அம்மா கொண்டு வந்தது நல்ல காலம் சந்தைக்கு அப்புறம் மீன் முடிஞ்சுது ஆ ராசா என்ன நீ வந்தேன் கேட்குறேன் நான் காரணம் போட்டு தந்தது ஆளையால் சலைச்சவன் இல்லைன்னு ஆட்டான் ரைனியக்கா வாங்க நெஞ்சால அது வாங்க எவ்வளோ பம்பல் போயிட்டு இங்கே இருக்க சொங்கல்ல போய் ம் இது வாங்க முழு இல்லையான்னு சோபாக்க வாங்க இப்படி வந்து திரும்பி வந்து இப்படி வாங்க பொரியல் எடுக்கல பொரியல் உரைக்கிட்ட தானே ரைனியக்கா பெங்களுக்கு வடிவா சமைச்சு தரக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ அதால் நான் சொன்னேன் இவரை இத்தாலே இப்போ அனுக்க சொல்லி ஆனாலுமே இப்போ அவைக்கு உதவிகளுக்கு மற்றது வேலைகளுக்கு ஆக்கள் வேணுமே அப்போ டக்குன்னு நான் ஒரு ஐடியா போட்டேன் விது அனுப்பி போட்டு ஆளை வச்சு ஓ ஓ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு மூளை உரையா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறேன் ம் மற்றது விது அனுப்பி விடைக்க விது அப்படின்னு சமைக்க வலுக்கிட்டுரும் வலுக்கிட்டா அவங்களோட ஆயுள் அப்படியும் குறைஞ்சிடும் அப்போ விது கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடலாம் ம் அப்போ ஏதோ என்னோட இதில் அப்படி ஆ என்ன இதில் என்னோடைய ஏ அடியில் இவ்வளோ இந்த கதைக்கல பிறகு அது வீடியோவில் பார்க்குற பிறகு இங்கே வந்து அப்புறம் பார்க்குறேன் இந்த பிள்ளைக்கு சூடுள்ள கோப்பையை வைக்கக்கூடாது அப்படி ரவுண்ட் ஆகும் இன்னும் இப்போ இது சூடு இல்லை சொல்கிறேன் இந்த இதுக்கு அப்படி எடுபடும் என்ன சொன்னால் நாங்கள் அப்படின்னா பிரிச்சு விடுவோம் அதான் இந்த பிளாஸ்டிக் மொத்த பிளாஸ்டிக் கண்ணாடி அது வேண்டி போட்டு விட்டா பூ வச்சு துள்ளுப்பு இப்போ வைங்க அது அப்படி இப்போ அது சூடு இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு எது மட்டும் விரிச்சு விடா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான் நிற்க போகிறாங்க நானே என் கையில் வச்சுக்கேன் பச்சையோட வட்டமா பச்சு விட ஏடா குத்தரி சொல்லு உடனே விட்டது புத்தரிசியில் சூட்டு கோட்டை மாயிட்டான் మన குத்தரிசிக்காரங்காக்கினி അതിൻ്റെ നന്മയെ വേറെ
நம்பிக்கை இருக்கு அவள் இருக்கிறாளே ஓ சாப்பிடுறியா இல்லை அவளை சாப்பிட பண்ணி போட்டு தானேக்கா நான் சாப்பிட்றேன் ஓ என்ன கூட கதை இங்கே பகடியை விட நான் போட்டுக்கொண்டே தீத்தி போட்டு வந்தால் நான் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை மாதிரி எங்களை நினைச்சு போடாங்க. நீங்கள் வந்து ஓ அப்படின்னு நினச்சி போகிறேன். நான் வந்து போய் கொண்டு போய் எல்லாம் மேலே தீத்தி விட்டுப்பேன். அதுக்கு மீன் பொறி கொஞ்சம் குறைவாக கிடக்கு 3 ஓட்டு நான் மீன் பொறிக்கிறேன். அவளுக்கு மீன் பொறி தான் கூட விருப்பம். மற்ற அவிச்ச முட்டையில் ஒரு 4 போட்டுறான். யாருக்கு எங்கள் 4 பேருக்கு அது கூடி போச்சு. இல்லாட்டி ரைனியக்கா 6 மாதம் நீங்கள் 6 மாதம் நின்றா ஓகே மாறிமே. அது ஆற்ற சமையலால் வருத்தம் பெறுதுன்னு பேசி தெரியாமல் போயிடும். இல்லை அந்த 6 மாத பகுதிக்குள்ளே வரும். உடனே வராது தானே. 6 மாதம் சமைச்சிட்டு போனால் அப்புறம் வந்துட்டா நீங்கள் ஒரு 5 நாள் சாப்பிடாங்க வருத்தம் பெறுவா உடனே வருதோ இல்லைன்னு அந்த வருத்தம் வர உடனே வர்றது. இப்போ விளைவினம் மாறது உடனே வரும். இப்போ உள்ளுக்குள்ளால வருத்தம் இப்போ கொலஸ்ட்ரோலோ இல்லை சுகரோ வந்து உள்ளுக்குள்ளால வரைக்கும் தெரியாது. நாங்கள் உடனே செக் பண்ண மாட்டோம். அதுவும் செக் பண்ணக்கூடாது. ஆமாம் செக் பண்ணுற ஒன்றும் இல்லை எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கா உங்களுக்கும் இருக்கும். எனக்கு தான் முதல்ல இப்படி வெள்ளையே சாப்பிட்டு கொண்டே போகிறீங்க. எல்லாம் நம்மளோட மனசு ஆகும். இந்த கவிதாஸ் மாதிரி மயங்கி விழுந்தா அப்புறம் அதான் தெரியும் கூடிட்டு. அதுங்க மயங்கணும். அது பிறகு சார் அதுங்க மயங்கணும் தெரியாது எங்களுக்கு. உருவாக்குறது அது நீ இல்லை அனுசோட போனவன் அது பக்தி கொஞ்சம் அக்கினி வரைக்கும் வெள்ளி சமந்தம் வேற எப்படி தண்ணி எலி குஞ்சு மாதிரி வரைக்க அக்னி இப்படி இருந்தோம் பேக இப்போ முருக்கங்க மாதிரி இப்போ முடலங்க மாதிரி. பாருண்ணா அந்த ரைஸ் குக்கருக்கு போட்ட ரைஸ் சரியோன்னு பார்த்துட்டா. ஓ பாருங்க என்ன ஆட்டம் நல்லா காது சமையல் நல்லா நான் 2 நாள் தான் பழக்கினா நான் நல்லா சமைக்குது. நானும் அதை பழக்கி என்ன ஆளாம் பழக்கணும் உங்களுக்கு சமையல். எனக்கு அம்மா பழக்கணும் வாடா. ரெண்டு பழகினா தானே அந்த இதில் இல்லை எந்த டேஸ்டின் படி சமைக்கிறது. இப்போ இவற்ற மாடல் இவர் தான் பழக்கினவர். இவற்ற மாடல் ஆள் விராட போட்டால் இந்த சமைக்கும். அப்போ நானும் இருக்க சூட்டை பார்த்துட்டு இருக்கேன். போடு விடா விடா அப்படி எடு தொடர்ந்தாடு ஆ போட்டோ உடம்பக்கா வடி போட்டு நீங்களும் போய் கிளம்புவோம். டேரேக்கா நான் போட மாட்டேன். நான் உள்ள தான் போடுறேன். கூட ஓ இதில் வைக்கப்பட்ட இந்த இறவடையை சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். திருப்பி நான் சோத்தை கொஞ்சம் போட்டு திருப்பி ஒரு மூடம் உண்மையாக கொஞ்சம் போட்டு அடி சாப்பாடு சோறு எடுக்க 2 பொரிச்சமே கொண்டு எடுத்து வந்துடுற மாதிரி ஓட்ட வடி அப்படி அந்த முதலெடுத்த ட்ரோலிங்கில் போயிரு இருந்தீங்கன்னா அடின்னுண்டாப்பாரு இல்லை நேற்று நான் இல்லை அடி தான் அவ்வளோ உள்ளட்டவே நிற்கிறேன் நான் அலுவலை ஒன்று பார்க்குறேன் போல். நீ சாப்பிட்டு முடிஞ்சு ஓகே சொன்னால் சரி. ஓகே போல சாப்பிட்டு முடிய என்ன ரைனியக்கா உங்களுக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமா? அதை கூப்பிடு. அது கொட்டைக்கு சொல்லி சொல்றது வாங்க நேற்று மீடியோவில் மட்டும் 2 பழம் இருந்தாங்க. நேற்று இப்போ நாளைக்கு இருந்தால் தான் பிரச்சனை. 24 மத்தியானம் 24 மத்தியானம் போச்சு. ஆளை சுனங்க விட அதை கூப்பிட்டு ரக்கன் நான் பார்த்தேன் பொரிச்ச மீன் குறைய போகுது. மாம்ஸ் வாங்க காணும் பிரார்த்தனை பார்க்க நான் நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும்.
இதெல்லாம் இந்த ஜூஸ் பண்ணி பார்த்தது பிளேட் கழுவுறது அது இன்னும் தொடங்கல என்ன அது என்ன அந்த ஹீட் பண்ணுறது இல்லை அது ஹீட் ஹொட் போட்டதை கழுவும் அதாடி கழுவிட்டு ஹீட் பண்ண மாதிரியா அது ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுண்டு பண்ணும் உப்பு வேணும் உப்பு உண்மையாக ஓ பாரு இப்போ உங்களை கூப்பிடக்க ரைனியக்காய் இருந்தவா இப்போ நீங்கள் வர ரைனியக்காய் இது எங்கே போகுது இந்த முட்டை வாங்க கொஞ்சம் மஞ்சள் கூட சாப்பிட வச்சுக்கு கருவேப்பம் இல்லை வேணுமா சொல்லுங்கள் முடிக்கு நல்லா ஒரு உறுதியான அதில் கண் பார்வைக்கு இல்லைம்மா அது தெரியாது முடிக்கு தான் நான் பார்த்தேன் ஏன்னா எண்ணெய் இதுக்குள்ளே போட்டிருப்பாங்க வெந்தயம் வேப்பிலை வெங்காயம் மிளகு சீரகம் வந்து என்னைக்கு போகிற கருவேப்பிலை இல்லைடா ஆலம்பு கறிக்கம் போடுறதால முடிஞ்சதான் தானே ஓ அதுதானே போடுறது நான் ஒரு பழமொழி சொல்கிறேன் அதை முடிவா பண்ணி எந்த கறிவேப்பிலை எந்த கறிவேப்பிலை இது பின்பட்டு கறிவேப்பிலை கடை கறிவேப்பிலையா செக் பண்ணணும் சொந்தில் வந்து ரைட் ஆண்டா நான் ஒரு பழமொழி ஆரம்பிக்க நீ முடிச்சு சரிங்க போதுமன்ற மேனமே கொஞ்சம் செய்ய மருந்து ஒரு ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆற்றுல போட்டாலும் சேத்துல போடு ஆற்றுல போட்டா சேத்துல போடும் சரி இது சீரியஸாக போய் ஜோக்கா போக்கூடா அடுத்து ஒரு கந்தையானாலும் கசையை கட்டு சாப்பாடு காணாட்டி போட்டு மற்றதான் முக்கியமான கதை பாப்பா இந்த இடத்த நீ யோசிச்சுடுவா இன்னும் ஒன்று கேட்டு போட்டு ஆள் விடாண்டே பாப்பா நீங்கள் ஒன்று சொல்லுவா நீங்கள் வரை உள்ள படிச்சுட்டாங்க தான் நேசரி மட்டும் அக்கா நீ ஒன்று எடுத்து விடுங்க பிரான்ஸுக்கு அப்படி போகணும்னு தெரியுமோ அதுவும் தெரியா ஆத்தே சூடு கண்ட உடை அடுப்புறங்கிற நாடாது அடுப்புங்கிற நாடா உப்பில்லா காஞ்சி பழங்கஞ்சி உப்பில்லா கஞ்சி உப்பில்லா பண்டம் உப்பில்லா கஞ்சியோ அடிச்சா வருஷம் எவ்வளோ மாறுந்தாரு ஒரு சொல்லு மற்றது மனைவி அமைவதெல்லாம் கொடுத்து வைத்து யாருடா கடவுள் கொடுத்து ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் எங்களுக்கு மனைவியில் மாமா அமைவதெல்லான்றதான் பிறப்போம் ஏன்னா அது மாமா அமைவதெல்லாம் காலம் செய்த கோலம் இல்லை காலம் செய்த கோலம் தான் இப்படி சில மாமாக்களை இப்படி சமைச்சு தருவாங்களே இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மனைவி கொடுத்த பெறம் ரெண்டு அவாய தொடங்கினாலே தான் நாங்கள் மாமா ஆகினாங்க அதுக்கு ஆணியே இருந்தீங்க ஆளு இல்லை இவர் பக்கவேர் பக்கவேர் ஆணிவேர் வந்து எங்களோட அவாதான் உங்க இந்த கேள்வி முட்டை குருவால் மட்டும் நல்லா விளையாட தெரியும் நல்லா பழமொழி சொல்ல அதே மாதிரி விடுகதை கேட்டால் காம் என்ன செய்யும் கரையும் கோழி படிப்புக்கு போதா கோழி கொக்கரிக்குமா கூவுமாடா அது சேவல் அது சேவல் சேவல் தான் இந்த சேவலம் கொக்கரிக்குது கோழி கூவும் கோழி சாவலைத்தான் கோழி சொல்லுவாங்க கோழி கூவும் சேவலை கேட்குறேன் சேவலை கேட்குறேடா கோழி என்று பொதுவாக தான் கேட்குறேன் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் கொக்கரிக்கும் சஜிபியில் கேட்டு வேண்டாம் நீ சஜிபிட்ட கேளு கோழி கொக்கரிக்கும்னா இன்று சாப்பிடுவான் நான் இங்கே உனக்கு அவ்வளோ ஆசை நான் தின்னக்கூடாது அம்மாங்க சரி கோழி கொக்கரிக்கும் அதே நேரம் இல்லை அதே நேரம் கோழி கூவுமண்டு வந்தா நீ என்ன குத்தை சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் பிள்ளை கொட்டிடுவோம் சரி கோழி கூவுமண்டு தான் வருது புத்தகங்கள் கோழி கூவுமண்டா வரும் அப்போ கொக்கரி அது நீ சொல்றடா நாங்கள் கொக்கரிக்கிறேன் கொக்கரிக்கிறேன் கோழி என்ன சொல்றது வருது அப்படி ஓடியா கேளுங்க ஒருவா நாங்கள் அது எப்படி கேட்கும் சொல்லாபம் காகம் கரையும் என்பது போல கோழி என்ன செய்யணும்னு கேட்டால் தான் சஜ்ஜி பிரிக்க விளாங்கும் இல்லாட்டி கோழி என்ன செய்யணும்னா அது முட்டாடும் பறக்கும் கேள்வியை சரியாக கேட்டால் தான் விடயங்கள் சரியாக வரும் காகம் கரையும் என்பது போல கோழி என்ன செய்யும்
கோழி என்ன செய்யும்? என்னத்துக்கெல்லாம் கறி ஊற்றிட்டு அக்கினி குத்தரிசி சாப்பிட போகிறேன் நீ. நான் சாப்பிடுவேன் ஒட்டி போட்டுரும். அப்போ நான் காணும் போடுறது இல்லாட்டி இந்த எழுதுற எப்போதுன்னு முடிச்சிருப்பேன். பேரா காத்தே. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. கோழி கொக்கரிக்கும், கொக்கரக்கோ என்று கூவும், சேவலுக்கு பொதுவாக பயன். கோழி கொக்கரிக்கு தான் டொப்புல அடிக்கா. அடே நான் சொல்ற கேளு, கொக்கரிக்கு மட்டும் ஒரு நாளுமே நாங்கள் எங்களோட தமிழ் வாக்கியங்களை எழுதுனதே இல்லைடா. காகம் கரையும், கோழி கூவும், மயில் என்ன செய்யும்? ரைட் பாத்தியா, அதான் அந்த எழுத்து வழக்கடா, விளங்குதா எழுத்து. குயில் என்ன செய்யும்? அப்பாடா குட்டரிசிலேருந்து தப்பிச்சிட்டேன்னு போகிறாங்க. மற்றது இல்லைக்கா, கோழி கூவும். நல்ல பாடம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கோழி என்ன உண்டு. அக்கினி மயில் என்ன செய்யும்? அதான் அகவும் ஆடும். அது இத்தாலி மயிலுங்கோ. அக்கா பிரான்ஸ் மயில் என்னையும் தெரியாது. காடு. இத்தாலியில் மயில் இருக்கோ? நான் கண்டதில்லை. போகிறீங்களா? கவலையாக கிடக்கு. நீ எப்போ வர? அடுத்த வருஷம் பார்ப்போம். ஆனால் பாருங்க, உண்மையிலே அந்த ஒரு சில வெளிநாட்டுலேருந்து வந்தாங்களா பார்த்தா ஒரு இதாக மாடலாக அப்படி இப்படி தான் தெரிவாங்க. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு இப்படி போகிறீங்க சிரிப்பாக கேட்குறப்ப. நான் இப்போ கொழும்புக்கு தானே அப்படி போகிறேன். ஸோ அப்போ அங்கே போய் ஃப்ரான்ஸ்காரியாக மாறிடுவீங்களா? ரைட், ஓகே, சந்தோஷம். இவ்வளோ நின்றாண்டு நீ திருப்பி இதில் என்ன கேட்குது, வாங்க போவோம். நேரம் போட்டு பாய் சொல்லுங்க. ஆள் ஒரு படி மேலே. இப்போ நான் அனுப்பினா கொழும்புக்கு அனுப்பினேன், ஆள் பிரான்ஸுக்கே அனுப்பிட்டு. அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் பிரான்ஸுக்கே அனுப்பிட்டீங்களாண்டு. இது என்ன ஆறு வாரம் ஏற்றின்னு வந்துட்டு ஆள் வந்து ஆளோடு நிறைய கொழும்புக்கு. அண்ணா நீ சும்மா நினைக்கிறியே, கொழும்புல எங்கே நான் போவான் என்ன 2 நாள் முந்தி போனா சரி. எப்போ பிள்ளைட்டு பொருளாதார போல பாரு ஓட்டு. இங்கே கொழும்புல எத்தனை நாள் நிற்கிறேன் நாங்கள்? கொழும்புல நாங்கள் ஒரு 2 நாள். என்ன நாங்கள் ரோட்டி காலைல பாட்டாயிலாம் தெரியும். இது ஃபுல்லாக கல் தானேக்கா, சும்மா நினைக்கிறேன். இந்த கதவினி நீங்கள் அடுத்த வருஷம் மறைக்காந்துட விடுமா? காணுதானே? எனக்கு காணும். ரைட், வட்டியில் கொண்டு போயிடலாம் அப்புறம். ஏன் கொண்டு போயிடலாம். ஓகே ரைட், பாய் 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 பாய், நைஸ் டு மீட் யூ. கவனா போட்டு வாங்க, இரும்பு கம்பிலாம் கிடக்கு. பாய் பாய். நிதியா பாய் சொல்லி விடுங்க. குமாரி நல்லா குட்டீரா. பாய் பாய். சரி ஓகே, சந்திப்போம். பாய். கவனா போட்டு வாங்க. விடை கொடு உயிரே கண்ணீரின் பயணம் இது. இப்போ உனக்கு உலங்கா இந்த பாட்டு நேரமே எடிட் பண்ணே காமலாங்க பிறகு கேட்ட ஜாதியும். ஓகே, அப்போ அக்காவையும் வழி அனுப்பி வச்சாச்சு. சந்தோஷம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிஸ் பண்ணுறோம் அக்கா. பாய்.